இந்தியன் ஃபுல்லாக பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னைக்கு அந்த படம் வித்தியாசமாகவே இருந்தது. பிரம்மாண்டங்கள்லாம் இருந்தது. பிரம்மாண்டம்னு சொல்ல முடியாது, அவர் எடுத்துக்கிட்ட கதைக்களம் வித்தியாசமாக இருக்குது. ஜென்டில்மேன் படத்தில் அவர் வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தான் அந்த படத்தை எடுத்தார். ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு இயற்கையோடு ஒட்டி வரல. அது முதல் அந்த மாதிரி ஒருத்த வந்து ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணி விடுவானாக்கா அது விட்டலாச்சாரிய படத்தில் கூட அது எடுக்க முடியாது, சூமந்திரகாளின்றதில் கூட எடுக்க முடியாது. அதனால் அது வந்து அவர் எதுக்காக அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு என்ன மாதிரியான ஒரு அரசியல் விமர்சகரை வந்து தூக்கி விடுறதுக்காக அவர் எடுத்தார் அந்த படத்தை. அது வந்து ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவுக்கு அது பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு. அவருடைய திப்பனையும் கதைகள் என்ன பிரச்சனைன்னா, கதை ஒன்றும் பிரமாதமாக இருக்கும். கடைசியாக வந்து அந்த மர்மம் விலகுது பாருங்கள். அந்த மர்மம் விலகும் போது என்னடா குப்பையாக இருக்குது. அவ்வளோ நேரம் நம்ம கொண்டு போய் அவ்வளோ உயரத்தில் ஏற்றி அப்படியே சாக்கடையில் போடுவோம். அதுதான் அவருடைய கதையில் இருந்த பெரிய படம். நடுமத்தில் இப்போ இந்தியன் படத்துக்கெல்லாம் அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கலையே. நடந்துச்சு, யாருக்கும் தெரியலையே. பாட்டுகள் வேறு சரியாக இல்லை. அந்த பிட்ஸாக தான் பார்த்தேன், டிவியில் காட்டுறதெல்லாம் பார்த்தேன். பார்க்கணுங்கிற எண்ணமே வரலி, எண்ணமே தோண்டி இந்த சீன் இப்படி வருதா பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டலையே. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்தி. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இயக்குனர் ஷங்கர் அவர்களுடைய படம் அப்படின்னாலே பிரம்மாண்டம் அப்படின்ற ஒரு பேர் வந்து ஆரம்பகால படங்கள்ல இருந்து இருக்குது. ஜென்டில்மேனில் தொடங்கி இன்று வரைக்கும் இந்த இந்தியன் 2 வரைக்குமே இருக்க தான் செய்யுது. இந்த பிரம்மாண்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் எப்படி கட்டமைச்சார்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவர் மேலே வந்து ஒரு பிராமண முத்திரை குத்தப்படுது. பிராமணர்களுக்கு சாதகமாக படம் எடுக்க, பிராமணர்களை உயர்த்தி காட்டுற ஒரு நபர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அவர் மேலே கட்டமைக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் வந்து இந்தியன் 2 வந்து பெரிய அளவில் வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தோல்வி படம் அப்படின்ற மாதிரியான கிண்டல் கேலிகளும் இருக்க தான் செய்யுது. இயக்குனர் ஷங்கர் பற்றி உங்களுடைய ஆரம்பகால இது என்னவா இருக்குது, இப்போ என்னவா இருக்குது சார்? நான் ஒரு படங்கள் யார்த்தாலும் ஜென்டில்மேன் பார்த்தேன். சரி. எல்லாராலும் புகழ்பெற்ற காதலன் படத்தை நான் பார்க்கவே இல்லை. காதலன் படம் பார்க்கவே இல்லை. என்ன காரணம் தெரியாது, போகல. சரி, போகல. ஆனால் அந்த பாட்டு சீனெல்லாம் பார்த்தேன். காலா மகாபலா அதெல்லாம் பார்த்தேன். அதில் ஏஆர் ரஹ்மான் வந்து அள்ளிக்கிட்டு போயிட்டார். அந்த என்ன விளையாடி பாட்டெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட பாடல்கள். அதெல்லாம் அந்த பாட்டுகளுக்காக நான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். படம் என்ன படம்னு இன்றைக்கி ஒன்றும் எனக்கு சரியாக தெரியாது. எதனாலையும் அதை நான் படத்தை பார்க்கல. அப்புறம் இப்போ இதில் கூட டிவியில் கூட பார்த்ததில்லை. நீங்கள் டிவியில் ஃபுல் படத்தை பார்த்ததில்லை, பாட்டு சீன்ஸ் தான் பார்த்தேன். இன்னும் ஃபுல் படம் என்னன்னு தெரியாது. கவர்னர் பொண்ணை காதலிக்கிறான் அந்த கதாநாயகங்கிறது தான் எனக்கு தெரியும். மற்றபடி அந்த படத்தை பார்க்கவே இல்லை. அப்புறம் இது சிவாஜி படம் மறுபடியும் ஏஆர் ரஹ்மானுக்காக அந்த படம் பார்த்தேன். இந்தியன் பார்த்துருப்பீங்க? இந்தியன் பார்த்தேன், இந்தியன் ஃபுல்லாக பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னைக்கு அந்த படம் வித்தியாசமாகவே இருந்தது. பிரம்மாண்டங்கள்லாம் இருந்தது. பிரம்மாண்டம்னு சொல்ல முடியாது, அவர் எடுத்துக்கிட்ட கதைக்களம் வித்தியாசமாக இருக்குது. ஜென்டில்மேன் படத்தில் அவர் வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தான் அந்த படத்தை எடுத்தார். ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த படம் எதுக்குடா ஓடிச்சுன்னா, கௌதமியும் பிரபுதேவன் ஆடின அந்த கவர்ச்சி நடனத்துக்கு சிக்குப்புக்கு ரயிலுக்கு தான் அந்த படம் ஓடிச்ச ஒழிய இந்த காட்சிகளுக்கு அது ஓடலை. அதில் ரெண்டாவது மறுபடியும் ஏஆர் ரஹ்மான் ஒட்டகத்தை கட்டிக்கோ, ஊரெல்லாம் கேட்டுப்பார், என் பேர் சொல்லுமே, அந்த பாட்டெல்லாம் பிச்சு உதறிட்டு போயிடுச்சு. அந்த பாடல்களுக்காக அந்த படம் போச்சு. அது கடைசியில் அந்த கதை எடுத்துக்கிட்ட அவர் கதைக்காரு போச்சு. சிவாஜி படம் வந்து சுத்தமான பொழுதுபோக்கு. அதில் வந்து இது இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாதுன்னும் போது எல்லாம் சிரித்தாங்க. கட்டாதவங்களாம் உட்காந்துட்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிடுச்சு. அதில் அந்த மெசேஜ் போகலை. மறுபடியும் சகானா ஏஆர் ரஹ்மான் அதெல்லாம் தான் அப்படி தான் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்த பொழுதுபோக்கு படங்கள். அவருடைய சில இதெல்லாம் வந்து அவர் அந்நியன் படத்தில் வந்து அவர் வந்து நான் பிராமின்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு பிராமணர்கள் ரொம்ப யோக்கியங்கிற மாதிரி அந்த படத்தில் காட்டினார். என்ன மாதிரி அது? அதாவது அந்த அம்பிங்கிறவன் வந்து ஒரு பிராமணன். ஆமாம், அவன் வந்து சமுதாயத்தில் நடக்கிற கேடுகளை எல்லாம் இது பண்ணுற ரூல்ஸ் ராமானுஜன் இதெல்லாம் போட்டு இது பண்ணிய போது அந்த கதை ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி அடிச்சிருந்தாங்க. அதான் அந்த காட்சியெல்லாம் நான் வந்து டிவியில் வந்து விமர்சனம் பண்ணும்போது கருட புராணம் திருடப்பட்ட இடம் எதுத்தான்லாம் சொல்லிவிட்டு அந்த படமெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் நான் சொன்னேன், ஷங்கருங்கிற ஒரு நான் பிராமணனை எங்கள் கண்ணில் எங்கள் வரலை வச்சு எங்கள் கண்ணை குத்த பார்க்குறீங்க, அது ரொம்ப நாளைக்கு ஓடாதுன்ட்டு.
அது சங்கர்கிட்ட அந்த செய்தியை சொல்லிட்டாங்க. சொன்னதில் அவருக்கு என் மேலே கொஞ்சம் அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது. எப்படி அவர் எனக்கு தெரிய வர வேண்டி வந்ததுன்னா, அவர் அடுத்தாப்படி எந்திரன் படம் எடுத்தார். எந்திரன் படத்தினுடைய ஒரிஜினல் கதை வேறு. அது வந்து தீவிரவாதிகளுக்கு எதிராக ஒரு இராணுவ அதிகாரி இராணுவம் எப்படி போராடுதுங்கிறது தான் எந்திரன் ஆரம்பித்த விதம். அதில் ஒரு இராணுவ அதிகாரி ரோலில் என்னை போட்டார். அட்லி தான் அவருடைய உதவி டைரக்டர். ஆமாம், அவர் தான் வந்தார். ஃபோன் பண்ணார். நான் காரில் வந்துக்கிட்டு இருக்கேன் காலேஜிலேருந்து. ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது, நீங்கள் பண்ணணும் சார். நான் என் கூட என்னுடைய கொலீக்ஸ் 2 பேர் 3 பேர் வந்து காலேஜிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். சரி, சங்கர் படங்கிறீங்க, அவர் எப்படி அப்படின்னு. இதெல்லாம் இப்போ இல்லை சார், அவரே சொன்னார் சார் உங்களுக்கு. அப்புறம் அந்த சீனை உடனே போய் அப்படியே கார் இது பண்ண எம்எம் தியேட்டருக்கு பக்கத்தில் ஒரு இது மாதிரி இருந்தது. அந்த இடத்துல டைலாக்லாம் கொடுங்க, நான் பேசிடுறேன்னு. நீங்கள் தான் டைலாக், நீங்களே சொல்லிவிடுங்க. சரி, நானே மைண்டை வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் கான்செப்டை இது ரெடி பண்ணி பேசிட்டு எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு, சார் இதை வச்சு நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோன்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து பேச்சே காணும். அப்புறம் கேட்டாக்கா, யாரோ ஒருத்தர் சொல்ல, இல்லை சார் கதையே மாற்றிட்டாங்கன்னு. ரொம்ப சுலபமாக டெர்மினேட்டருங்கிற இங்கிலீஷ் படத்தை சுத்தமாக அச்சர பசங்க அப்படி டைட்டிலேருந்து எண்டு ஊரில் காப்பி அடித்து எடுத்து முடிச்சிட்டாங்க. சூப்பராக ஓடிச்சு அந்த படம். அந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப பிரமித்தேன். சிவாஜி எந்திரன். ஏன்னா தமிழில் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு அது பெரிய ஆச்சரியத்தை. ஏன்னா அது ஆங்கில படங்களுக்கு நிகராக இருந்தது. காப்பி அடித்தாலும் எடுத்தாங்க, அதெல்லாம் வேற பாயிண்ட். அந்த விஷுவல்ஸ் எல்லாம் அற்புதமாக இருந்தது. துப்பாக்கியெல்லாம் அதை பற்றி சேர்றது, உழுவுறது, இதெல்லாம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு பிச்சு உதறி இருந்தாங்க. ஸோ தமிழில் இப்படி ஒரு படமா அப்படிங்கிறது அந்த சங்கர் மேலே ஒரு மரியாதை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த படமெல்லாம் முதல்வன் வந்து எடுத்தார். அது என்ன அவ்வளவா இது பண்ணலை. ஓகே, ஏன்னா அது நடக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஒரு இயற்கையோட ஒட்டி வரல. அது முதல்வன் அந்த மாதிரி ஒருத்த வந்து ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணி விடுவானாக்கா அது விட்டலாச்சாரிய படத்தில் கூட அது எடுக்க முடியாது, சூமந்திரகாளின்றதில் கூட எடுக்க முடியாது. அதனால் அது வந்து அவர் எதுக்காக அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு என்ன மாதிரியான ஒரு அரசியல் விமர்சகரை வந்து தூக்கி விடுறதுக்காக அவர் எடுத்தார் அந்த படத்தை. அது வந்து ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவுக்கு அது பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு. ஆனால் முதல்வனுக்கு இது பண்ணி எகெயின்ஸ்டாக வந்து மதுரையிலெல்லாம் அழகிரியெல்லாம் கொஞ்சம் போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அந்த வகையில நீங்கள் பார்க்கும்போது திராவிட இயக்கங்களுக்கு எதிராகவும் பிராமணர்களுக்கு ஆதரவாகவும் அவர் இருக்கிறாருங்கிற ஒரு முத்திரை அவருக்கு வந்தது. இன்னொரு பக்கம் அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு படம்னா அது பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய இதில் இல்லாத ஒரு படம் இல்லை. அதுலேயும் ஒரு ரியாலிட்டியை பார்க்காத பசங்க எப்படி இருக்கிறானுங்கிறத காட்டுறாரு. ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் நீங்கள் சாதிக்கலாங்கிறத காட்டுறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதில் எல்லா சீனையும் விட்டுட்டு எப்படி ஜென்டில்மேனில் கௌதமி டான்ஸுக்கு எல்லோரும் போனாங்களோ அதே மாதிரி அந்த ஒரு விலை மாதுகிட்ட போகிற சீனை மாத்திரம் ஹைலைட் பண்ணி அதை பிடிச்சிக்கிட்டாங்க. எவ்வளோ காட்சிகள். விவேகனுடைய ரோல் என்ன மாதிரி ரோல், அவ்வளோ பிரமமாக இருக்குது. நம்பிக்கையோடு செயல்படுங்கடா, கிடச்சோன்னு விட மாட்டானுங்களே. எப்படியோ கஷ்டப்பட்டு இப்போ தன்னம்பிக்கைக்கு அடையாளமாக இருந்த ஒரு படம். ஆனால் எல்லா பத்திரிகைக்காரங்களும் என்ன செய்ய அந்த ஒரு காட்சியை மாத்திரம் கையில் எடுத்து அதுக்கு விளம்பரம் கொடுத்து கடைசியில் படம் எந்த காரணத்துக்காக அவர் எடுத்தாரோ ஒரு 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 இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டிய ஒரு படம் எனக்கு காலி ஆகிப்போச்சு. அதனால் பாய்ஸ் வந்து அவருக்கு வித்தியாசமாக இருந்ததுனாலும் அதுலேயும் பிரம்மாண்டங்கள் இருக்குது. பாடல் காட்சிகள், அந்த பாடல் காட்சிகள்லாம் இருந்தது. அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் பிரமாதம் பண்ணி எதுக்கு வெளிநாடுகள்ல எல்லாம் போய் படம் எடுத்திருந்தார். அதெல்லாம் இருந்தது. இன்னொரு பக்கம் சுஜாதா, பாலகுமாரன் போன்றவர்களோட அந்த அவருக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தவர்கள் எல்லாருமே வந்து இப்போ இல்லை, அதனால அவருடைய தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது படங்களில் அப்படின்றது குற்றச்சாட்டாகவும் பார்க்கப்படுது. சுஜாதா வந்து சினிமா உலகில் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. அவரே வந்து வசனமெல்லாம் எழுதின படங்கள்லாம் காலி ஆகிடுச்சு. பட் அவர் எழுதாமல் அவருடைய கதையை மாத்திரம் எடுத்துக்கிட்டு தப்பிச்சது வந்து பார்த்திங்கன்னா பிரியாங்கிற படம், ஸ்ரீதேவியும் ரஜினி நடித்தது. அந்த படம் தான் அவர் எழுதுனதில் நல்லா வந்து கரையெல்லாம் செண்பகப்பு இதெல்லாம் வந்து சரியாகவே போகுது அந்த கதைகள். ஏன்னா சுஜாதா கதைகள் நான் எல்லாமே படிச்சிருக்கேன். ஏன்னா பெரிய தீவிர ரசிகர். ரொம்ப பிடிக்கும் அவருடைய எழுத்துக்கள். தமிழுக்கு புது உருவம் கொடுத்தவர். அந்த வகையில் அவர் மேலே அவருடைய திப்பனையும் கதைகள் என்ன பிரச்சனைன்னா முக்கா கதை ஒன்றும் பிரமாதமாக இருக்குது. கடைசியாக வந்து அந்த மர்மம் விலகுது பாருங்கள். அந்த மர்மம் விலகும் போது என்னடா குப்பையாக இருக்குது. அவ்வளோ நேரம் நம்ம கொண்டு போய் அவ்வளோ உயரத்தில் ஏற்றி அப்படியே சாக்கடையில் போடுவோம். அதுதான் அவருடைய கதையில் இருந்த பெரிய பலம். அது சினிமாவில் அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கண்களால் கைது செய். ஆமாம், சுஜாதா எழுதுனது தான். பாரதிராஜா படம். அதில் வந்து கிளைமேக்ஸ் மக்கள் ஏற்றுக்கவே இல்லை.
அவ்வளவும் அவன் வந்து பைத்தியக்காரன் ஆகிட்டு இமேஜினேஷனில் எல்லாம் பண்ணுறாங்கிறது கதை படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. சினிமா கிடைக்கல. அதனால தான் சுஜாதா வாஸ் அ ஃபெயிலியர், சினிமாவில் ஒரு ஃபெயிலியர். அது சங்கருக்கு வந்து பிரம்மாண்டத்தில் அவர் சமாளிச்சிட்டார், பிரம்மாண்டத்தில் தான் சமாளித்தார். மற்றபடி இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவும் திராவிட இயக்கங்கள் சித்தாந்தத்துக்கு எதிராகவும் தான் அவருடைய படங்கள் பலதும் இருந்தது. ஆனால் அவர் இந்த பிரம்மாண்டத்தில் அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர் தான் வந்தார் ஒழிய இந்த ஆங்கிளில் யாருமே அவரை பார்க்கல. ஆனால் இந்த பிராமண இது வந்து அவருக்கு முத்திரை குத்தப்படுது அப்படின்னு அது என்ன காரணம் சார்? தெரியாது. அவர் எந்த சூழ்நிலையில் வளர்ந்தார், என்ன இருந்தாருன்னு தெரியாது. ரெண்டாவது, அன்னைக்கு இருந்த எல்லாமே வந்து மீடியாக்கள் பூரா அவங்க கையில் இருந்ததுனால அவங்கள காக்கா பிடிக்கிறதுல எல்லாருமே இருந்தாங்க. பிராமணர்களுக்கு ஆதரவாக இருந்தால் தான் பத்திரிகைகள் நம்ம பேர் வருவதற்காக பல பேர் இருந்தாங்க. சினிமாக்காரர்களும் அதில் தான் பின்னாடி. இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இளையராஜா சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு சாமியார் வேஷமெல்லாம் என்னத்துக்கு போட்டார்? பிராமணர்கள் பற்றியில் மீடியா இருக்குது. அந்த மீடியாவில் நமக்கு பேர் வரணும்னா அவங்கள பிடிச்சா தான் நடக்குங்கிறது தான் அவருடைய அடிப்படை. இது மற்றபடி அவருக்கு ஒரு கம்யூனிஸ்ட் பாரம்பரியத்தில் வந்து ஒரு என்னத்துக்கு சாமியார் வேஷம் போட்டு சுற்றினார். ஜெயகாந்த் பேசினார், அவர் கூட்டத்தை அவரை வச்சுக்கிட்டே பேசினார். எத்தனை நாளாக இந்த வேஷம் ஒன்றும் இது பண்ணுவாங்க. ஏன்னா ஜெயகாந்தன்லாம் அவங்கெல்லாம் பாவலர் வரதராஜனுடைய தம்பிகள் தானே இவங்கெல்லாம். பாவலர் வரதராஜன் அன்றைக்கி வந்து கம்யூனிசத்தை பரப்புறதுக்காக வந்து இந்த பட்டி தொட்டியெல்லாம் பாட்டு பாடி அவரோட ஹார்மோனியம் வச்சுக்கிட்டு இருந்தவர் தான் இளையராஜா. அப்படி கம்யூனிசத்தால் வளர்க்கப்பட்டவர்கள் வந்து கடவுள் இதுக்கு போனதுக்கு காரணம் அன்றைக்கி இருந்த 3% காரங்கிட்ட மீடியா இருந்ததுனால அவங்கள பிடிச்சா தான் நல்லதுங்கிறதுக்காக அன்றைக்கி இருந்து எல்லாருமே அது அந்த அடிப்படையில் தான் இருப்பாங்க. நீங்கள் சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பாடு இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச பாகற்காய் பிட்டில் கத்திரிக்காய் கொச்சு என்னன்னே தெரியாது. யாருக்கு தெரியும்? நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம். எவன் வீட்டில் இதெல்லாம் செய்யலாம். நம்ம வீட்டில் எல்லாம் கருவாட்டு குழம்பு, நெத்திலி கருவாடு இதுதான் நமக்கு தெரியும். அதாவது அவங்கள கவர்றாங்க. மத்தியானம் வடை, சாயந்தரம் பாயசம். யார் வீட்டில் வடை பாயசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க? எல்லாம் விசேஷனாவே நம்மெல்லாம் வந்து என்ன இது தீபாவளி கோழி மாதிரி ஏன் முடிக்கிறாப்பாங்க. தீபாவளின்னு கூட கோழி அடிக்கிறதா நம்ம வேலை. ஸோ இதெல்லாம் அந்த 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 காலத்தில் அது மாதிரி இருந்து அதனால் அவங்கள பிடிச்சா தான் நம்முடைய பிரம்மாண்டமாக எடுக்கிறோம், நமக்கு விளம்பரம் வேணும் அப்படிங்கிறதுக்கு அவங்கள இது சப்போர்ட் பண்ணுங்கிறதால அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுதான் காரணம். இல்லை, ஒரு படத்தோட இந்த இந்தியன் 2வோட இந்த தோல்வி அப்படின்றது அவரை கேரியர்லேருந்து கிராஃப் இறங்கிடுச்சு, அவருக்கான இது முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவர் பெரிய படங்கள் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது சார், பேசப்படலாம். அதெல்லாம் இருக்கலாம். சினிமாவே உழுந்து போச்சு. அப்புறம் இவர் என்ன இன்றைக்கி எந்த சினிமா இருக்குது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு தனுஷ் நடிக்கிற ஒரு படத்துக்கு வந்து இசை வெளியீட்டு விழா போடுறாங்க. நடுமத்தில் இப்போ இந்தியன் படத்துக்கெல்லாம் அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்கலையே. நடந்துச்சு, யாருக்கு தெரியலையே. பாட்டுகள் வேறு சரியாக இல்லை. அந்த பிட்ஸாக தான் பார்த்தேன், டிவியில் காட்டுறதெல்லாம் பார்த்தேன். பார்க்கணுங்கிற எண்ணமே வரலி, எண்ணமே தோண்டி இந்த சீன் இப்படி வருதா பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டலையே ட்ரைலர். அப்புறம் பார்த்தா ஒரு சீனை பார்த்தா அது அன்னியன் படத்தில் வந்த அதே சீனை அப்படியே திருப்பி எடுத்துருக்காரு. எனக்கே ஞாபகம் இருக்கும்போது பசங்களுக்கு ஞாபகம் இருக்காதா? ஏன் இந்த படம் ஓடாதுன்னு எனக்கு ஏன் பட்டுச்சுன்னா, நான் கல்லூரியில் வேலை பார்க்குறது உங்களுக்கு தெரியும். ஆமாம், இந்த படம் ரிலீஸ் ஆகுது, அது போகணுன்னு எந்த பையனும் லீவு கேட்கல. லியோ படம் வந்தது, விஜய் படம். ஆமாம், அன்றைக்கி அந்த படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு எப்படி தெரியும்னாக்கா, காலையில் வந்து நின்று சார் 11:30 10:30 நாங்கள் கிளம்பிடுவோம் சார். என்னடா ஓப்பனாக சொல்கிறேன் சார், விஜய் படம் வருது எல்லாம் போகணும் சார். காலேஜ் அப்படியே கூட்டமாக கிளம்பிட்டாங்க. 10:30 மணிக்கு பசங்க ஒருத்தரும் இல்லை. ஆக பசங்க மத்தியில் அது அவ்வளோ பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு. இந்தியன் படத்துக்கு அந்த மாதிரி ஒரு இதே எல்லாம் என் கிளாஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னடா அப்போ தான் என் கொலைக்கு தான் சொன்னாங்க, இந்தியன் படம் வந்துருக்கு சார், பசங்க ஒன்றும் கவனிக்கல சார், சரியாக இருக்காது போடுங்க ஃபஸ்ட்டு டேக்கே. அதை வச்சு கணிச்சிடலாம், அதை வச்சே தெரிஞ்சு போச்சு. பசங்க பற்றியில் இல்லை. இன்றைக்கி சினிமா பார்க்குறது பசங்க தான். அவங்க போகலன்னா எப்படி படம் ஓடும்? சினிமா இன்றைக்கி இல்லைங்க. தியேட்டர்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க. எல்லா தியேட்டர்ஸும் அதை மாலில் தான் ஏதோ 2-3 தியேட்டர்ஸ் இருக்குது. தனி தியேட்டர்ஸே காணும் இன்றைக்கி இல்லைங்க, எல்லாம் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது ஒரு ஸ்டஃப் அவுட்டுங்கிறது அந்த படத்தில் வர பல காட்சிகள் பார்த்தாக்க பழைய படங்கள்லேருந்து அப்படியே திருப்பி எடுத்துருக்கு. அது அப்போயே தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.